ஹலோ கைஸ், இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ தோக்கடிச்சான்ல அந்த மாட்டோட கொம்பை தான் எடுத்து வைக்கிறான். அதை பார்த்தவொடனே அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த சேலரும் இருந்துட்டு அடேங்கப்பா இது எவ்வளோ விலை போகும் தெரியுமா, இதை மட்டும் ஏலத்துக்கு விட்டீங்கன்னு வைங்க, இது ரொம்ப நல்லாவே போகும், நீங்கள் கண்டிப்பாக பணக்காரங்களே ஆயிடலாம், தயவு செஞ்சு இது ஏலத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனும் சரி இது ஏலத்துக்கு விடுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அது ஏலத்துக்கும் கொடுக்குறான். நம்ம ஹீரோ அதை ஏலத்துக்கு விட்டோம்னே அது ஏலத்துக்கும் வந்துடுது. ஃபர்ஸ்டே நம்ம ஹீரோ கொடுத்த பொருள் தான் வருது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒருத்தனை தோக்கடிச்சான்ல அவன் வந்து அந்த இடத்துல தான் இருப்பான் போல. அவன் பார்த்துட்டு இது எனக்கு தெரியும், இந்த கொம்பு யார் வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச அவனும் இங்கதான் இருக்கான்னு நினைக்கிறேன், அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றான். இங்க ஏத்து கூட்டது பயங்கரமா விலையுமே போயிருது. அது மட்டும் இல்லாம அந்த வில்லனுமே நம்ம ஹீரோ வந்து அவன் உட்கார்ந்து இருக்கிற சிட்டிங்கை விட 2 சிட்டிங் தள்ளி தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடறான். இப்ப பார்க்க பழைய பொட்டி மாதிரி இருக்கு. வெயிட்டான ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து அங்க வைக்கிறாங்க. அதை வந்து ஏலத்துக்கு விடுறாங்க. அது கம்மியான விலையில தான் ஏலத்துக்கு விடுறாங்க. அது பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கனெக்ஷன் ஆகுது. அதனால அதை வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றான். ஆனா அங்க இருந்த யாருமே இதை வாங்கணும் அப்படிங்கறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டல. அதனால நம்ம ஹீரோ சரி வாங்கிடலாம்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோவோட எதி இருந்துட்டு நம்ம ஹீரோ கூட போட்டி போட நினைக்கிறான். அவங்க 2 பேருக்குள்ள போட்டி போய்கிட்டு இருக்கிறதுல அந்த விலை ரொம்பவே எச்சாயிருது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் வேண்டாண்டா அதை விட்டுரு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். ஆனா நம்ம ஹீரோ கேட்கற மாதிரியே இல்லை. ஒரு லிமிட்டுக்கு மேல போனதுக்கு அப்புறம் அந்த எதிரி அடியாளங்களை கூட்டிட்டு வந்திருப்பான்ல அவங்க வந்து நிறுத்தி வேண்டாம், இதுக்கு மேல இதுக்கு அதிக விலையை சொல்லாதீங்க, அவனே எடுத்துட்டு போட்டு நம்ம இதுக்காக வரல, நம்ம வேற வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிடறான். அதனால அந்த பொருளுமே நம்ம ஹீரோக்கு வந்துடுது. அது என்னன்னா அந்த கத்தியை ஸ்டோர் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பெட்டி தான் போல. அதுக்குள்ள ஃபுல்லாமே ட்ரை ஐஸா இருக்கு. அதையும் காசு கொடுத்து நம்ம ஹீரோ வாங்கிடுறான். அது மட்டும் இல்லாம அடுத்த ஐட்டம் ஏலத்துக்கு வருதுமே நம்ம ஹீரோவோட தான். நம்ம ஹீரோ ஒரு பாம்பை கொண்டான்ல அந்த பாம்போட சில பாதி மிச்சத்தை தான் அங்க வச்சிருக்காங்க. அதை வந்து ஏலத்துக்கு விடும்போது நம்ம ஹீரோட வில்லனும் நம்ம ஹீரோ கொடுத்ததுன்னு தெரியாம அதிக விலைக்கு வாங்கிடுறான். அதை அப்படியே அங்க இருக்கிற காசு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இவங்களும் அந்த கடைக்காரர்கிட்ட போய் இங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி அதிக விலைக்கு வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஷேரை வாங்கிட்டு ஒரு ஸ்பெஷலான பொருள் வேணுங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்கிறாரு. அந்த கடைக்காரரும் நம்ம ஹீரோக்கு ஒரு புக்கும் கொடுத்து தான் கிட்ட இருக்கிறதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு பிள்ளையும் கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோவும் சந்தோஷமா அங்க இருந்து கிளம்ப அந்த வில்லன் திரும்பவும் நம்ம ஹீரோக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட இருந்து வாங்கின பொருளையே ஒரு அழகான ஒரு எந்திரமா செஞ்சு ஒரு குதிரைக்கு மாட்டி விட்டு அந்த குதிரையில வந்து நம்ம ஹீரோ பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சும்மா விடுவானா? அவன் என்ன பண்ணானா டக்குன்னு அவனுக்கு குடைச்சல் கொடுக்குற வில்லனை பயங்கரமா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அவன் கிட்ட இருக்கிற குதிரையை புடுங்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அல்வா கொடுத்துட்டு ஓடிடுவான். நம்ம ஹீரோவும் போகும்போது உண்மையை சொல்வான், நீ வந்து ரொம்ப நல்லவன், என் கிட்ட ஒரு பொருளை வாங்கி எனக்காகவே அது இவ்வளோ அழகா செஞ்சு கொடுத்துருக்கே அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டு போக அவனுக்கு நெஞ்சே வெடிச்சிருது. அப்படியே நைட்டும் ஆயிடுது. நைட் அந்த குதிரையை ஒரு இடத்துல நிறுத்தி அந்த குதிரையை எக்ஸாமைன் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் தெரிய வருது அந்த வில்ல வந்து பயங்கரமா அந்த குதிரையை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதனால இவன் கிட்ட இருந்த கொஞ்சம் சாப்பாட்டியும் அந்த குதிரை கொடுத்து நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டு இவனும் உட்காந்துட்டு ஃபுல்லாத்தையுமே மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவனோட அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான வழியையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அப்படி கஷ்டப்பட்டு மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த வழியும் கண்டுபிடிச்சு அடுத்த லெவலுக்குமே போயிடுறான். இப்போ அப்படியே பகலுமே ஆயிடுது. அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஏன்னா அவன் தான் ஒரு காம்படிஷன்ல பாதியில விட்டுட்டு வந்திருப்பான்ல, இது செகண்ட் டே, இங்கேயும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த குதிரையில ஏறி வேக வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு போறான். இப்ப அந்த போட்டி குளத்துல தான் காட்டுறாங்க. எல்லாருமே பயங்கர கோவத்தோட காத்துட்டு இருக்காங்க. என்ன இவன் எப்ப பாரு லேட்டா வரான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வரலன்னா கண்டிப்பா இந்த ஆப்பனன்ட் தான் வின்னர் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கையில கரெக்டா நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். மன்னிச்சிருங்க நான் வரத்துக்கு லேட் ஆயிருச்சு, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல எந்த தண்டனையும் இல்லை, நீங்க சீக்கிரம் போட்டி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜுமே சொல்லிடுறாரு. இப்போ இவங்களுக்குள்ள அந்த போட்டியுமே ஸ்டார்ட் ஆயிடுது. பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த தடவை நம்ம ஹீரோட ஆப்பனன்ட் ரொம்பவே கொஞ்சம் பலசாலியா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறான். இல்ல நம்ம இவனை ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம், இவன் கொஞ்சம் பலசாலியா தான் இருக்கான், இப்படி கையில சண்டை போட்டா வேலைக்காகாது, சீக்கிரமா கையில சண்டை போடுறதை நிறுத்திட்டு ஆயுதத்தை கையில் எடுக்கணும் அப்படிங்கறதையும் யோசிச்சுக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இப்போ பெரிய கிளாஷ் ஆகி 2 பேருமே தனித்தனியா நின்றுட்டு இருக்கையில நம்ம ஹீரோவும் புதுசா வாங்கின அந்த டப்பாவை எடுத்து மேலே வைக்கிறான். அதை பார்த்து என்னது இவ்வளோ வெயிட்டா இருக்கு அப்படின்னு அப்பவே எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்படியே அதுக்குள்ள இருந்து கத்தி எடுத்து நம்ம ஹீரோவும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவன் கூட அந்த ஆப்பனண்ட்டும் அவன் கிட்ட இருக்கிற எல்லா பவரையும் திரட்டி ஒரு பெரிய மந்திரத்திலேயே கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ண செலுத்தி விடுறான். எப்படியோ அவனும் எல்லாத்துல இருந்து தப்பிச்சு
இப்போ டைரக்டாவே அந்த வில்லனை ஹர்ட் பண்றதுக்காக போறான். அப்படி போகும்போது அந்த ஆப்போனன்ட்டும் இருந்துட்டு ஈஸியா நம்ம ஹீரோ ஒரே தட்டுல தள்ளி விட்டு அப்படி நின்று வேடிக்கை பார்க்க நம்ம ஹீரோக்குமே கடுப்பாயிருது. நம்ம ஹீரோவும் கோவத்துல அவன் கத்துக்கிட்டான்ல ஒரு ஸ்கில், அந்த ஸ்கில்லை வச்சு இப்போ அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்கை தாங்க முடியாம அந்த ஆப்போனன்ட்டோ விழுந்து போயிடறான். அவங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த அட்டாக் எப்படி அவன் கத்துருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படியே அந்த பையன் தோத்த கடுப்புல அந்த ஆப்போனன்ட்டோட அப்பாவும் ஸ்டேஜுக்கு வந்து, நீ ஒரு ஸ்வாட் ஸ்லேவ், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனே எப்படி தோக்கடிச்சிருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ கூட சண்டைக்கு போக அங்க இருக்கிற எல்லாருமே அவங்கள பிரிச்சு விடுறாங்க. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் பயங்கரமா அடி வாங்கி டயர்ட்ல அப்படியே படுத்து கிடக்குறான். அப்ப நம்ம சீனியர் போய் நம்ம ஹீரோவை பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அந்த சீன் பிளாங்க் அவுட் ஆகுது. இப்போ அப்படியே கொஞ்சம் நாளுமே ஆயிடுது. நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனும் குணமா எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு, எப்படி நம்ம இவ்வளோ சீக்கிரம் குணமானோம், நமக்கு அடிப்பட்ட மாதிரி ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு அவனும் வழக்கம் போல மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்றான். அப்ப டக்குன்னு ஒரு சர்வெண்ட் உள்ள வந்து, தயவு செஞ்சு மெடிடேட் பண்ணாதீங்க, இப்பதானே நீங்க குணமாயிருக்கீங்க, நீங்க இவ்வளோ சீக்கிரம் குணமானதுக்கு நீங்க உங்க சீனியருக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே யோசிக்கிறான், அந்த சீனியருக்கு நம்ம என்ன அப்படி பண்ணிட்டோம், இன்னும் இந்த மனுஷனோட பாதி மெமரி கொஞ்சம் பிளர்ராவே இருக்கே அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறான். ஆனா எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. டக்குன்னு அவனும் அந்த கடையில வாங்கின பில்லை கையில எடுத்து வச்சுக்கிட்டு, இதை எப்படியாவது அந்த சீனியருக்கு நான் கொடுத்தே ஆகணும், நான் அவங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சீனியரை பார்க்க போறான். இப்போ அந்த சீனியரை தான் காட்டுறாங்க. இந்த சீனியரும் பயங்கரமா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு மிட் லெவல் பொம்மை கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருக்கிற எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ வந்து அந்த ஸ்வாட் ஸ்லேவை பார்த்துக்கிட்டதுனால தான் இவளோட பவர் எல்லாமே குறைஞ்சு போயிருச்சு, எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம் அப்படின்னு அவனை திட்டி பேசிக்கிட்டு இருக்கையில நம்ம ஹீரோவும் உள்ள வரான். உள்ள வந்த ஹீரோ நேரம் அந்த சீனியர் கிட்ட போய், இந்தாங்க இந்த பில்லை வச்சுக்கோங்க, இது நான் உங்களுக்காக தான் வாங்கினேன், நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கைமாறு பண்ற மாதிரி கொடுக்க அந்த சீனியருக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிருது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த பில்லை வாங்குறதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ண நினைச்சிட்டு இருக்கியா, நீ எவ்வளவு வாட்டி சொன்னாலும் திருந்தவே மாட்டா, தயவு செஞ்சு என் மூஞ்சிலேயே முழிக்காத, நீ நினைச்சாலும் இனிமே என்ன பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு அந்த சீனியர் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்து நடந்ததையே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கும் அந்த சீனியருக்கும் பாஸ்ட் லைஃப்ல என்னமோ நடந்திருக்கு. ஆனா இப்போ இருக்கிற நம்ம ஹீரோக்கு அது எதுவுமே ஞாபகம் இல்லை. என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கையில அவ ஃப்ரெண்டுமே வரா. வந்து, ஏன்டா நீ இப்படி பண்ற, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, நீ இப்படி பண்ணிட்டே அப்படின்னு இவனுமே திட்டிட்டு போறான். இவன் திட்டினதை கேட்டவுடனே இவனும் வேக வேகமா போய் அந்த சீனியரை தான் தேடுறான். ஆனா அந்த சீனியர் எங்கேயுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்களும் தயவு செஞ்சு அவங்கள தேடாதீங்க, அவங்க உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனாலுமே அவன் விடாம தேடிக்கிட்டு இருக்கான். அவனும் எங்கெங்கயோ தேடி பார்க்கறான். ஆனா அந்த சீனியர் எங்கேயுமே கிடைக்கல. சரி போ அப்படின்னு சொல்லி வீட்டுக்கே போறான். நைட்டே ஆயிடுது. அப்படி வீட்டுக்கு போகும்போது திடீர்னு ஒரு பொண்ணு வந்து இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறா. யாரா இப்படி திடீர்னு வந்து அட்டாக் பண்றது அப்படின்னு பார்த்தா நம்ம சீனியர் தான் வந்து இவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளும் சொல்றேன், இங்க பாரு, நீ என்ன தேடினங்கிற விஷயம் எனக்கு தெரியும், தயவு செஞ்சு என்ன இனிமேல் தேடாத, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நாக் அவுட் பண்ணிட்டு அவளோட மெமரியை வந்து நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அழிச்சு விட்டுட்டு அங்க இருந்து போறா. இவ இப்ப நேரா எங்க போறானா, நம்ம ஹீரோட மாஸ்டரை பார்க்க தான் போயிருக்கா. மாஸ்டரும் பார்த்துட்டு, வந்துட்டியா என்ன, உன்னை இன்னும் உனக்கு அடையாளம் தெரியலையா, எனக்கு தெரியும், அவனுக்கு கண்டிப்பா இப்பத்திக்கு அடையாளம் தெரியாதுன்னு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு இவ்வளவு இருந்துட்டு, நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மெமரியை அழிச்சிட்டு தான் வந்திருக்கேன், அவனை காப்பாற்றினதுல நான் ரொம்பவே இப்ப வீக்கா இருக்கேன், நான் அந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இவளுமே கிளம்ப செய்யறா. இங்க அப்படியே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவன் கிட்ட இருக்கிற எல்லா மெமரியும் கொஞ்சம் கொஞ்சமா ரீகால் பண்ணிட்டு டக்குன்னு அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி பயங்கரமா பிராக்டிஸும் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் எவ்வளவு வெறித்தனமா மெமரியை ரீகால் பண்ணாலும் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணாலும் அவனுக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்பதான் முடிவெடுக்கிறான், நான் எப்படியாவது இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணும்னு. இப்போ அப்படியே காலையிலுமே ஆயிடுது. காலையில யங் மாஸ்டர் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக அவன் வீட்டுக்கு வந்திருக்காரு. நம்ம ஹீரோவை பார்த்தது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு கிஃப்டோ ஒரு வாளையுமே கொடுத்துட்டு போறாரு. நம்ம ஹீரோவை ஒரு கொடுத்த வாழை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருக்கான். வழக்கம் போல அந்த வாளுமே நம்ம ஹீரோ கைக்கு நிக்கல, டக்குன்னு உடஞ்சு சுக்கு சுனூரா போயிருது. இங்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அடுத்த நாள் ஒரு காம்படிஷனுக்கு தான் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட குரூப்பும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பேசிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் பக்கமா அந்த காம்படிஷனுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த போட்டி களத்துக்குமே போயிடுறாங்க. இப்போ இங்க என்ன விதமான போட்டி போய்கிட்டு இருக்கும்னா, இந்த செக்டுக்கு நடுவுல போட்டிஸ் போகும்ல, அந்த மாதிரியான போட்டி. பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களுமே இந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. இப்போ அந்த போட்டி நடத்துறதுக்காக ஒரு ஜட்ஜுமே வராங்க. அந்த ஜட்ஜை பார்த்து எல்லாருமே கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா இந்த வட்டாரத்திலே கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் இவங்க தான் இந்த போட்டியை வந்து ஜட்ஜ் பண்ணவும் போறாங்க, நடத்தவும் போறாங்க. இந்த போட்டியோட ரூல்ஸ் கொஞ்சம் ரொம்பவே சிம்பிள் தான். அப்படி என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா, இந்த போட்டியில யார் யார் கூட வேணாலும் மோதிக்கலாம். குறிப்பிட்ட செக்ட் வந்து
அதிக மார்க் எடுத்தா அந்த செக்ட் தான் வின்னர். அது மட்டும் இல்லாம அந்த குடும்பம் தான் பெரியவங்க அப்படிங்கறத எல்லாருமே ஏத்துக்கணுங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸுமே இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. அதுல இன்னொரு செக்ட்ல இருந்து வந்தவங்க நேரா நம்ம ஹீரோ இருக்கிற ப்ளூ கிளவுட் செக்ட் தான் மோதணும் அப்படிங்கிற மாதிரி போட்டி கலைக்கிறாங்க. அங்க இருந்து ஒருத்தனும் நான் இவனை ஆப்பனண்டா ஏத்துக்கிறேன் அப்படின்னு போய் அந்த ஆப்பனன்ட் கூட சண்டையுமே போடுறான். அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது எப்படியோ நம்ம ப்ளூ கிளவுட் செக்ட்டுமே ஜெயிச்சிருது. இப்போ அப்படியே அடுத்த போட்டி ஆரம்பிக்குது. அடுத்த போட்டியிலயும் ப்ளூ கிளவுட் செக்ட் கிட்ட தான் பயங்கரமா மோதிக்கிறாங்க. என்னவோ தெரியல, அடுத்தடுத்த போட்டிகளை ப்ளூ கிளவுட் செட் கிட்ட தான் அதிகமாக மோதிக்கவே செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா காம்படிஷன்லையும் நம்ம ப்ளூ கிளவுட் செக்ட்டுமே ஜெயிச்சுட்டு தான் வருது. அப்படியே அந்த சீனை கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோவோட ஊரில் தான் காட்டுறாங்க. ஹீரோவோட ஊரில் அந்த ஹீரோ வந்து ஒருத்தங்கிட்ட இருந்து பில்லை திருடினான்ல, அவன் வந்திருக்கான். அவன் நம்ம ஹீரோட மாஸ்டர் கிட்ட மரியாதையா உன் சிஷ்யன் எங்க இருக்காங்கிற விஷயத்த சொல்லிடு, அப்படி இல்லைன்னா அவன் ஒரு பில்லு வச்சிருக்கான், அந்த பில் எங்க இருக்குங்கிற உண்மையும் மரியாதையா சொல்லிடுன்னு நம்ம ஹீரோவோட மாஸ்டரை மிரட்டுறாங்க. அந்த மாஸ்டர்லாம் எதுக்கும் பயப்படாம வேணும்னு கொண்டுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி அவரே சாகடிச்சுக்கிறாரு. அதை பார்த்து அவங்க எல்லாருமே பயந்துறாங்க. டே எந்திரா கிளவா சொல்றா, அந்த பில் எங்க இருக்கு அப்படின்னு எவ்வளவோ கேட்டு பாக்குறாங்க. அவங்க மாஸ்டர் செத்தே போயிடறாங்க. சரியா இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனை பார்த்தவொடனே அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டையும் அட்டாக் பண்ணி பயங்கரமா குத்துயிரும் கொலையுரமா போட்டுட்டு போயிடறானுங்க. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ண அந்த போட்டி களத்துல தான் காட்டுறாங்க. இப்போ யாருக்கும் போட்டினா நம்ம யங் மாஸ்டர் ஒருத்தன் டிஃபீட் பண்ணான்ல அவனுக்கும் தான் போட்டி போகுது. அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம யங் மாஸ்டர் கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாமே ட்ரெயின் ஆகி அவர் கீழே விழுந்துடுறாரு. அவரை கொல்றதுக்கே அந்த ஆப்பனண்ட் வந்துடுறான். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ உள்ள போந்து நான் உன் கூட ஃபைட்டை கண்டினியூ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விட நம்ம ஹீரோ கிட்ட எல்லாருமே சொல்றாங்க வேண்டாம், அவன் ரொம்ப பவர்ஃபுல்லானவன், அவன் கிட்ட சண்டை போடாத அப்படின்னா நம்ம ஹீரோ கேட்குற மாதிரி இல்லை. அதனால அவனும் உன்னெல்லாம் சொடக்கு போடுற நேரத்தில் நான் தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு மூவை காட்டுறான். அப்படி அந்த ஆப்பனண்டோட மூல இருந்து தப்பிக்கும் போது நம்ம ஹீரோ கட்டியிருந்த அந்த கயிறுமே அந்து விழுந்துருது. அதனால அவன் நெத்தியில இருந்த அந்த சிம்பிளுமே தெரிய ஆரம்பிச்சிருது. அப்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது இவன் தான் ஸ்வாட் ஸ்லேவ் அப்படின்னு. இவன் அந்த ஸ்வாட் ஸ்லேவ் அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே அந்த ஆப்பனண்ட்டுக்கு பயங்கரமா கோவம் இருந்தது. கேவலம் ஒரு ஸ்வாட் ஸ்லேவ் நீ ஏன் கூட போட்டிக்கு வந்துட்டியா அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோவை துவச்சு எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவும் பயங்கரமா அடி வாங்குறான் அவன் கிட்ட. ஆனா போக போக அவனுமே அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் என்ன பண்றான்னா அவன் கத்துக்கிட்ட அந்த ஸ்கில்லை இவன் மேல யூஸ் பண்ண அவ்வளவுதான் இவன் செத்தே போயிடுறான். அந்த மூவை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. ஏன்னா அது யாருனாலுமே பண்ண முடியாத ஒரு பயங்கரமான ஸ்கில்லு. இப்ப அந்த ஆப்பனண்டோட அப்பாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துருது. நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை எப்படி தோக்கடிப்ப அப்படின்னு அவனை அடிக்க வர டக்குன்னு அந்த ஜட்ஜு உள்ள போந்து நீங்க நிறுத்துங்க இந்த போட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஆப்பனண்ட்டும் இருந்துட்டு இங்க பாருங்க மரியாதையா நீங்க இந்த இடத்த விட்டு போயிருங்க, உங்களுக்கும் இவனுக்கும் ரொம்பவே ஹையர் டிஃபரன்ஸ் இருக்கும், நீங்க ரொம்ப பெரியவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அமுச்சு விட்டு சரி நான் இந்த போட்டியோட வின்னரா ப்ளூ கிளவுட் செக்டர் தான் அனௌன்ஸ் பண்றேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துட்றாங்க. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ண அந்த போட்டியெல்லாம் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு தான் போய் பார்க்கறான். அப்படி வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ ஒன்று கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அவங்க மாஸ்டரையும் பார்த்து வரலான்னு போறான். அப்படி போகும்போது அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அவன் ஃப்ரெண்ட் அங்க பாதி ஜீவன் போன நிலைமையில உட்காந்துருக்கான். அவனை கட்டி வேற போட்டு வச்சிருக்காங்க. ஒரு லெட்டருமே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த லெட்டர்ல நாங்க தான் இதுக்கு காரணம், இந்த மாதிரி நீ பில் எடுத்ததுனால தான் இது எல்லாமே நடந்துச்சுங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் வந்துட்டு உள்ள போய் பாரு அவர் செத்து கிடக்குறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். அவனும் உள்ள போய் பாக்குறான். பார்த்தா அவங்க மாஸ்டர் செத்து கிடக்குறாரு. அதை பார்த்து இவனும் பயங்கரமா அழுகுறான். வேற வழி இல்லாம அவரை தூக்கிட்டு போய் புதைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் குழி தோண்டி புதைச்சு எல்லா காரியமுமே செஞ்சு வைக்கிறான். அப்படி காரியம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் கையில ஒரு லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டர் எழுதியிருக்கு இந்த மாதிரி இந்த லெட்டரை நீ படிக்கிறேன்னா நான் கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டேன். இப்போ நான் உன்கிட்ட கொடுத்துருக்கிற அந்த வாளும் அந்த புத்தகமும் அந்த பெயிண்டிங்குமே ரொம்ப வேல்யூபிளான ஐட்டம். நான் பாஸ்ட் லைஃப்ல ஒரு பெரிய ஆளா பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவரு தான் எனக்கு இது எல்லாத்தையுமே கொடுத்தாரு. நான் எப்படியோ அவர் கூட ஃப்ரெண்டாகி இது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன். ஆனா முழுசா என்னால கத்துக்க முடியல. நீ அதை முழுசா கத்துக்குவேன் நான் நம்புறேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த கல்லறை முன்னாடி நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து நம்ம யங் மாஸ்டர் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, இது போக போக சரியாயிரும், நீ அவங்கள கண்டுபிடிச்சவங்களை நீ பழிவாங்கியே ஆகணும், நீ இந்த ஊரை விட்டு போ முதல்ல அப்படின்னு சொல்லி அவனை நல்லபடியா அனுப்பி வைக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படி ஸ்டார்ட் பண்ண பாதியில அவன் ஒரு வித்தியாசமான ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்றான். அந்த எனர்ஜியை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அனிமலுமே அங்க கூட இருக்கு. இவன் அந்த எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவன் குதிரையை அந்த அனிமலை டிஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லி ஓட வைக்கிறான். அந்த மிருகமும் டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம ஹீரோட குதிரை பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருது. அப்பன்னு பார்த்து இவனும் அங்க இருக்கிற எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறான். பயங்கரமான மெடிடேஷனும் பண்றான். அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு புது எனர்ஜியை
கத்தியை ஃபார்ம் பண்ணிக்கிறான். அப்படி அவன் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்கறான். பார்த்தா அவன் கிட்ட இருந்த அந்த பொட்டி வந்து அந்த கரையெல்லாம் நீங்கி ஒரு புது பொட்டி மாதிரி மாறிடுது. அதை பார்த்து இவனுக்குமே ஷாக்கா இருக்கு. பரவாயில்லையே, நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தானா இதுவும் நம்ம கூட சேர்ந்து ஸ்ட்ரென்த் ஆகும் போலையே அப்படின்னு நினைச்சிட்டு அவனோட கத்தி பெட்டியை எடுத்து அவன் முதுகுல மாட்டிட்டு நிக்கிறான். அப்பன்னு பார்த்தா அவன் குதிரையும் வருது. அப்ப அந்த குதிரையில ஏறி அவன் எஸ்கேப்பும் ஆயிடுறான். அப்படி எஸ்கேப் ஆகையில டக்குன்னு அந்த அனிமல் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் போல நம்ம ஹீரோவை பிடிச்சிருது. அப்படி நம்ம ஹீரோவை சரியா அட்டாக் பண்ண வர சமயத்துல ஒரு குட்டி பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறா. அப்படி அந்த குட்டி பொண்ணு கொடுத்த டைம்ல இவனும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அவன் கிட்ட இருக்கிற கத்தி எடுத்து அந்த அனிமலை போட்டு தள்ளிடுறான். அப்படி அந்த கோர் வரையில அதையும் எடுத்து வச்சுக்கிறான். நம்ம ஹீரோ கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு, எப்படி திடீர்னு இந்த பாச்சு அப்படின்னு யோசிக்கவும் செய்யறான். அப்படி அந்த சீனை கட் பண்ணிட்டு தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணும் ஒளிஞ்சு நிக்கிறான் நம்ம ஹீரோ கண்ணில் படக்கூடாதுன்னு. தனியா வந்து நம்ம ஹீரோவும் அந்த பெட்டியை அலாசி ஆராய பார்க்கறான். அப்படி ஆராயும் போது அதுல இருக்கிற ஓவியங்களுக்குலாம் உயிர் வந்து திடீர்னு நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி ஆடுற மாதிரியே தெரியுது. அது எல்லாத்தையுமே அவன் ரீட் பண்ணிக்கிட்டும் இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இவனுக்கு குதிரை சவுண்டு கேட்குது. அவன் ஓடி வந்து பார்க்கறதுக்குள்ள இங்க அந்த குதிரையோட உண்மையான சொந்தக்காரன் அந்த வில்லன் வந்து நின்னுறான். நின்று நம்ம அந்த குதிரையை அப்படியே எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா அந்த குதிரை அவன் கூட போகவே மாட்டேங்குது. அந்த வில்லனும் போட்டு அந்த குதிரையை படாத பாடுபடுத்துறான். அந்த குதிரையும் வரவே மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்க இவனும் வேற வழியே இல்லாம அந்த குதிரையை பயங்கரமா காயப்படுத்திடுறான். அப்படி காயப்படுத்தும் போது நம்ம ஹீரோவும் சரியா அந்த இடத்துக்கு வந்துடுறான். நேரம் அந்த குதிரையை பார்த்து பாரு உன்னை எப்படி காயப்படுத்திருக்காங்க, நான் இவனுங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து அந்த கோர் அந்த குதிரைக்கு ஊட்டி விட்டுட்டு இப்போ அவன் போய் சண்டை போட நிக்கிறான். அப்ப அவங்களுக்குள்ள பயங்கரமான சண்டை நடக்குது. அப்படி சண்டையில தான் அவன் நோட்டீஸ் பண்றான். அவன் வந்து ஒரு பயங்கரமான கத்தியை வச்சிருக்கான். அந்த கத்தியை எப்படியாவது சொங்குதான் ஆக்கிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைச்சு எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சா பண்ணிட்டு அவன் கிட்ட இருந்து அந்த கத்தியும் புடிங்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அப்படி அந்த கத்தியை புடிங்கிட்டு அவனே இங்கே உனக்கு அள்ளு விட்டுடே போய் புடிங்கடா, அது எங்க அப்பங்காரன் வாங்கின கத்திடா, அவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன துவம்சம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு போயிடறான். வேற வழி இல்லாம இவங்க அப்பாவை பார்க்க இவனுமே ரிட்டர்ன் போறான். இவனும் பயங்கரமா அடிபட்டுட்டு அவங்க அப்பாவை பார்க்க போகையில அவங்க அப்பா எங்கடா கத்தி, என்னடா உனக்கு ஆச்சு அப்படின்னு கேட்க இந்த மாதிரி கத்தியை புடுங்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற கதையெல்லாம் சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா இப்போ வந்து பல வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கிற பூ வந்து பூக்க போகுதாமா, அந்த பூவை வந்து இந்த கத்தியை வச்சுதான் எடுக்க முடியுமாமா, அதுக்கு தான் இந்த கத்தியை வாங்கினாங்களாமா. அதனாலேயே அவங்க அப்பா பயங்கரமா திட்டுறாரு. அதை பார்த்து கூட இருந்த அங்கிள் இருந்துட்டு இங்க பாருங்க, நீங்க எதுக்கு இப்படி திட்டுறீங்க பையனை, பாவம் பையனே பயங்கரமா அடி வாங்கிட்டு வந்திருக்கான், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாம் இருக்கோம்ல, நம்ம சக்தியை யூஸ் பண்ணி அந்த பூவை எடுத்துடலாம் அப்படின்னு தைரியம் சொல்றான். நம்ம ஹீரோவும் இவங்களுக்குள்ள நடந்த எல்லா கான்வர்சேஷனுமே கேட்டுட்டு தான் இருக்கான். ஆஹா அப்ப இதுதான் விஷயமா, சரி ரைட்டு, அந்த பூவை நான் சொந்தமாக்கிக்கிறேன் அந்த கத்தியை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி அவனும் மனசுல நினைச்சுக்கிறான். இப்போ அந்த பூவை தான் காட்டுறாங்க. பூ வந்து ஒரு அரக்கனா மாறிடுது. இவங்க எல்லாருமே அந்த அரக்கனை அட்டாக் பண்ணி அந்த பூவை எப்படியாவது எடுத்தாகணுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.